ஏன் மாற்று கட்சியில அதுல திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை. நம்ம பங்காளி சட்டை எப்போ வச்சுக்கலாம். இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்றான் அவன். நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எங்களை நீங்க திட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அதை நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது. நாங்க துப்புனா தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜயை நீங்க அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த திமுக காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போறான். அவன் முடிவெட்டான். ஏன்னா நடிகனை நாளாட விடக்கூடாது. சினிமா கனவோடு ஒருத்தன் வந்து தப்பான அரசியல் கையில் எடுக்கிறாப்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் காரைக்குடியில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சு ஒன்று மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாவும் பரவிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு இந்த தாவேகா தற்கொலைகள் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பேசிக்கிட்டே இருந்தானுங்க. அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அமைந்திருக்கு. அதில் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் தம்பி எல்லாம் மிகப்பெரிய அளவில் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கான். ஏன்னா காரைக்குடி தொகுதி அப்படிங்கிறது வந்து திமுக நேரடியாக போட்டியிடலை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி காரைக்குடியில் நேரடியாக வேட்பாளரை நிறுத்தலை. அதிமுக வந்து அமமுகவிற்கு அந்த தொகுதியை ஒதுக்கிருச்சு. திமுக வந்து காங்கிரஸுக்கு வந்து அந்த தொகுதியை ஒதுக்கிருச்சு. அப்போது திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் காரைக்குடி தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதை தான் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுகவில் இருக்கிறவங்களாம் நீங்கள் விஜயை நல்லா அடிக்கிறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பங்காளி சண்டையை அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் விஜயை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள்ட்ட இந்த திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் சொல்கிறதாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தானே தவிர இது வந்து திமுகவோடு நாம் தமிழர் கட்சி மறைமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. இந்த அரசியல் இந்த தாவேகா தற்குறிகளுக்கு புரிவதற்கு ஒரு 10 வருஷம் ஆகும். அதாவது காரைக்குடி தொகுதியில் திமுக நேரடியாக போட்டி போடலை. அப்போது திமுக சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தான் திமுகவுடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டு போகும். அந்த ஓட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய பக்கம் திருப்புவதற்காக தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ்டு ஸ்பீச்சை பேசியிருக்காரு. அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த தாவேகா தற்குறிகள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்களா, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மறைமுக கூட்டணி இருக்குன்னு. எப்பா, இந்த சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததுலேருந்தே அவர் மாறிட்டாருப்பா, ஸ்டாலின் கிட்ட இருந்து பொட்டி வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி நாக்கு மேலே பல்ல போட்டு அப்பயே பேச ஆரம்பிச்சானுங்க. சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் முத்து அவர்கள் மறைந்ததற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக போனார் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பொட்டி வாங்கிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்துக்கு அப்பயே திருச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் பதிலடி கொடுத்துருப்பாரு. ஏண்டா, ஸ்டாலின் கிட்ட சீமான் வந்து பெட்டி வாங்கிட்டான்னு எதுக்குடா சொல்கிற, சீமான் கிட்ட ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை அண்ணன் சீமான் அவர்கள் அப்பயே வச்சிருப்பாரு. ஆனால் இந்த தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பேரே அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோடு நடத்தின சந்திப்பை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சாட்டை துரைமுருகன் பேசின அந்த பேச்சில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன எவ்வளோ வேணா காரி துப்புங்க, நாங்கள் தொடச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கூட திமுகவை அந்த இடத்துல கிரிட்டிசைஸ் தாண்டா பண்ணியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ காரி துப்புனாலும் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் தொடச்சிக்குவோம், நீங்கள் என்ன பண்ணாலும் விஜயை அடிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. சாட்டை துரைமுருகன் பேசுகிறத வந்து பல கட்சிக்காரனும் ரசிக்கிறான். விஜய் அவர்களை வந்து சாட்டை துரைமுருகன் கிரிட்டிசைஸ் பண்ணுறத அதிமுக தரப்பு ரசிக்குது, திமுக தரப்பு ரசிக்குது, பல பேராலும் அது ரசிக்கப்படுது. அப்படி ரசிச்சுட்டு அவன் கடந்து போயிடக்கூடாது, அவன் நமக்கு தான் ஓட்டும் போடணும் அப்படின்றதுக்காக தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மிகைப்படுத்தி காரைக்குடியில் இருக்கக்கூடிய திமுக காரன் ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறான். ஏன்னா திமுக அங்கே நேரடியாக போட்டி போடலை, அப்போ அந்த ஓட்டை நம்ம காங்கிரஸுக்காக போடுறது, சரி யாருக்கு போடலாம் அப்படிங்கிறப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு போடலாம் அப்படிங்கிற முடிவை திமுக காரன் எடுத்திருக்கான் அப்படிங்கிறத தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. நம்ம தாவேகா தற்குறிகளை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, உங்களுக்கு தாவேகா சார்ந்த வாக்குகள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்குவீங்களாடா? இதே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் உங்களுக்கு வேணாமா? திமுகலேருந்து வரக்கூடிய வாக்குகள் உங்களுக்கு வேணாமா? அதிமுகலேருந்து எவனாவது வாக்கு போட்டால் நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? முதுகை காட்டுவீங்களா? திரும்பி நின்றுக்குவீங்களாடா? அதையும் ஆன்னு நாக்க தொங்க போட்டு வாங்கி வெற்றி பெறணும்னு தானே நினைப்பீங்க. அதே போல தான் காரைக்குடி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது
ஒரு டஃப்பான தொகுதியாக மாறி இருக்கிறது. ஸோ இதில் களம் அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. அப்போது அனைத்து கட்சிக்காரனும் அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்க போட்டு சீமானவர்களை காரைக்குடி தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து சட்டசபைக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டாவாக இருக்கும். அப்போது திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய 1% வாக்கை பிரித்து நாம் தமிழர் கட்சிக்கு போல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள்ட்ட தெரியுதே தவிர, சாட்டை துரைமுருகன் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு, விஜய்க்கு எதிராக வீடியோ போடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு அப்படிங்கிற கற்பனைவாதத்தை இந்த இடத்துல நம்ம முன்வைக்க முடியாது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நடிகன் நாடான்ற கூடாது, அந்த நடிகன் அரசியலில் வந்து மக்களை முட்டாளாக்கி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துடக்கூடாது. அந்த புள்ளியில் திமுகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தான், நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அதனால் திமுக காரன் எல்லாருமே விஜயை எதிர்க்கிறான், விஜயை நாங்கள் அடிக்கிறதுனால எங்களை ரசிக்கிறான், அவன் ரசிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமானவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வலியுறுத்துறாரு. இந்த பேச்சை அரைகுறையாக புரிந்து கொண்ட தாவேகா தற்குறிகள், சீமான் மட்டும் நடிக்கிறாரு, அவர் நடிகன் இல்லையா, சீமான் வந்து டைரக்டர் தானே, அவரும் திரைத்துறையில் இருந்தானு வந்திருக்கிறாரு அப்படின்னு லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா விஜயும் சீமானும் ஒன்னாடா? எந்த சீமானவர்களுடைய திரைப்படத்திற்கு முதல் நாள் முதல் காட்சி FDFSக்கு 2000 ரூபா வரைக்கும் டிக்கெட்டை விற்றுருக்காங்க. 200 ரூபா டிக்கெட்டை விஜயோடைய திரைப்படங்கள் வெளியாகும் போது 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்று கல்லா கட்டக்கூடிய நீங்கள் அண்ணன் சீமானவர்களை நடிகர்னு சொல்கிறீங்க. சீமானவர்கள் இந்த சினிமா துறையையும் அவரை வந்து சினிமாவில் பார்த்து நேசிக்கக்கூடிய நபர்களையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தற்குறி கூட்டத்தை அரசியல் படுத்தாமல் அவங்களுடைய வாக்குகளை வாங்கி நம்ம சிஎம் ஆயிடணும்னு பகல் கனவு காண்றாரு. இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குடா தற்குறிகளா. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேச வந்த விஷயத்தையே திரிச்சு இந்த தாவேகா தற்குறிகள் சமூக ஊடகங்களில் வேற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் விஜயை அடிக்கிறதுனால பல கட்சியில் இருக்கிறவனுங்களும் எங்களுக்கு நண்பர்களாக மாறி வரானுங்க. காங்கிரஸ், அதிமுக, திமுக இந்த மாதிரி பல தரப்பு எங்களை நோக்கி வருது, எங்களை ரசிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மற்ற தொகுதிகளில் நீ வந்து திமுக காரனாக இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறானோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமானவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறத தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமானவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எப்படியாவது கல்லெறிஞ்சு அதை சீர்குலைச்சிடணும், சீமானவர்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணின்னு இந்த தாவேகா தற்குறிகள் சமூக ஊடகங்களில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசினதை வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. சாட்டை துரைமுருகன் சொல்ல வந்தது வேற, இவனுங்க எடுத்து பரப்புறது அப்படிங்கிறது வேற. தேமுதிகவுக்கே 10 சீட்டு கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்தா தங்கத்தில் ஐயா ஸ்டாலின்லாம் நேரம் எங்க அண்ணன் வீட்டுக்கே வந்துருவாரு. ஐயா பணசெல்லாம் விடுங்க, நீங்க கேவலமா திட்டுக்கீங்க, நான் உங்களுக்கு திட்டுவேன், இதெல்லாம் நமக்குள்ள ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட். எங்க ஃபேமிலி அவர் ரொம்ப கேவலமா திட்டுவாரு, அவர் ஃபேமிலி ரொம்ப திட்டுவான், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்துருவாப்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கூச்சநாச்சம் கிடையாது. ஆனா எங்கள் கொள்கை தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் தங்கைகளை தம்பிகளை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்று தனித்து துணிந்து களத்தில் நிற்கிறோம். நிறைய நண்பர்கள் இந்த அமமுகல நம்ம ஸ்லீப்பர் செல் தான் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அமமுக கூடிய நண்பன்மார்கள், திமுக கூடிய நம்ம செல்ல தம்பிகள், காங்கிரஸ் கூடிய நம்ம ஆட்கள் இருக்காங்க. இப்ப திமுக காரங்க நம்ம எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம பங்காளிகள் எப்ப வேணா அடிச்சுக்கலாம், முதல்ல அவனை அடிங்க, விஜய் விட்டாதீங்க, அவனை அடிச்சாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மற்ற இடத்துல நாங்க திமுக தான் போடுவோம், ஆனா காரைக்குடியில எங்க ஓட்டு தப்பி கூட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.